வணக்கம் மக்களே, வெல்கம் டு HK மாமிஸ் லைஃப் ஸ்டைல் அண்ட் வ்ளாக்ஸ். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நலமாக இருக்கோம். நீங்களும் நலமாக இருப்பீங்க நம்புகிறோம். இன்றைக்கி நம்மளுடைய வ்ளாகில் இந்த வாரம் நடந்த கொஞ்சம் ஆக்டிவிட்டீஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். கூடவே அக்ஷய திருதி அன்னைக்கு நான் என்ன பண்ணேன்னு சொல்லிட்டு உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வ்ளாகை கண்டினியூ பண்ணலாம். எப்போவுமே காய்கறி வேஸ்ட் கொஞ்சம் எடுத்து வச்சுப்பேன். இப்போ சம்மர் நல்லா வெயில் அடிக்கிறனால கொஞ்சம் நான் அந்த வெயிலையும் கொஞ்சம் ட்ரை பண்ணிப்பேன். கூடவே நம்மளுடைய செடிகள் எல்லாமே கொஞ்சம் ட்ரையாக இருந்த மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் அந்த காய்கறி வேஸ்ட்டையும் இது கூட மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மண்ணையும் லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு செடிகள் எல்லாம் வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலாக இது சம்மர் கொஞ்சம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது ஹிருத்திக்கு எக்ஸாம் நடந்த போது எடுத்த வீடியோ தான் இது. ஸோ அப்போவே நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிட்டேன். வெயில் அதிகமாக வரும்போது கொஞ்சம் நமக்கு புதுசாக செடி வைக்கும்போது அந்த அளவுக்கு க்ரோ ஆகாது. அதனால் கொஞ்சம் முன்னாடியே நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெயில் அடிக்கிற வெயிலில் கொஞ்சம் செடிங்களெல்லாம் காப்பாற்றுறதே கொஞ்சம் கஷ்டம்தான். காலையிலையும் ஈவினிங்கும் தண்ணி ஊற்றலைன்னா எல்லா செடியுமே டல்லான மாதிரி ஆயிடுது. கொஞ்சம் 2 டைம் தண்ணி ஊற்றினா தான் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவே இருக்குது. யாருக்கெல்லாம் கார்டனிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். எங்கள் வீட்டில் கார்டனில் இருக்கிறது எல்லாமே சின்ன சின்ன தொட்டிலெலாம் வச்சனால அந்தளவுக்கு பெருசாக க்ரோ ஆகுது. பட் கொஞ்சம் கொஞ்சம் வளரும்போதே நான் யூஸ் பண்ணிப்பேன். தொட்டி எல்லாமே இந்த 10-15 ரூபாய்க்கு வாங்கின தொட்டிகள் தான். கூடவே இந்த பிரியாணி வாங்கும்போது வாங்கின பக்கெட்டு, நெக்ஸ்ட்டு பெயிண்ட் பக்கெட் அந்த மாதிரி தான் நான் வச்சுருந்தேன். ஸோ அதுக்குன்னு ஸ்பெஷலாக நான் எதுவுமே தொட்டி பெருசாக வாங்கிக்கல. ஸோ இது ரெண்ட் ஹவுஸ் தானா, அதனால கொஞ்சம் செடி தான் வச்சுருக்கிறேன் நான். ஸோ தூதுவளை, கற்பூரவள்ளி, பெரண்டை, நெக்ஸ்ட்டு மருதாணி எல்லாம் வச்சுருக்கிறேன். அது எல்லாமே கொஞ்சம் க்ரோ ஆகும்போதே கட் பண்ணி நான் எடுத்துருவேன், யூஸ் பண்ணிப்பேன் நான். அதனாலேயே கொஞ்சம் அந்த அளவுக்கு ஓரளவுக்கு தான் க்ரோ ஆகும். அந்த அளவே நான் கட் பண்ணிடுவேன், மறுபடியும் க்ரோ ஆகும். அது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இந்த மல்லிகைப்பூ செடியும் நான் வாங்கி 1.5 வருஷம் இருக்கும். பட் இடையில கொஞ்ச நாளாகவே பூக்காமல் இருந்துச்சு. பட் இப்போ சீசனாக என்னன்னு தெரியல, அதிகமாகவே பூ கொடுக்குது. அது மாதிரி நான் அடிக்கடி ஏதாவது காய்கறி கழிவுகள் வேஸ்ட் எல்லாமே செடிகளுக்கு டைலூட் பண்ணி நான் ஊற்றிட்டு தான் இருப்பேன். ஸோ ஏதாவது கலக்கி ஊற்றிட்டே தான் இருப்பேன். எங்கள் அம்மா கூட சொல்லுவாங்க, சும்மா கலக்கி ஊற்றாதட்டின்னு சொல்லுவாங்க. பட் ஏதாவது இப்போ நம்ம காய் வேஸ்ட்டு எல்லாமே தண்ணியில் ஊற வச்சுருவேன். நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே நான் போட்டுடுவேன், ஊற்றிடுவேன். செடிங்களுக்கு எல்லாமே தெளித்து விட்டுடுவேன். அது மாதிரி அம்மா கொஞ்சம் விதைகள் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தாங்க. துளசி, திருநீர் பச்சலை, நெக்ஸ்ட் நிறைய விதைகள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அது எல்லாமே நான் போட்டு விட்டுருந்தேன். அது என்னெல்லாம் இருந்துச்சுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு எப்படி க்ரோ ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் ஷேர் பண்ணி விடுறேன். நெக்ஸ்ட்டாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு ஒரு ஹேர் பேக்குக்காகவும் ரெடி பண்ணியிருந்தேன். வாரத்தில் கண்டிப்பாக 1 அல்லது 2 நாளாவது நான் ஹேர் பேக் போட்டுடுவேன். யூஸ்வலாக 1 நாள் தான் போட்டுறது. பட் இந்த சம்மருக்கு 2 டைமாவது ஹேர் பேக் போட்டுறது நான். ஸோ இப்போ வீட்டில் இருந்த கத்தாழி செடியிலேருந்தே ஒரு 2 கத்தாழையை பிரிச்சுக்கிட்டேன். கத்தாழை நீங்கள் யூஸ் பண்ணும்போது 1/2 hour முன்னாடி நல்லா வாஷ் பண்ணி வச்சுருங்க. அதுலேருந்து எல்லோ ஜெல் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். சின்ன பிஞ்சு கத்தாழைனால நான் லைட்டாக அந்த முள் பட்டை மட்டும் எடுத்துகிட்டு நான் அப்படி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா நீங்கள் ஜெல் மட்டுமே ஆட் பண்ணால் போதும். கூடவே வேஸ்ட்டாக தூக்கி போட்டுற வாழைப்பழ தோல், செவ்வாழை வீட்டில் இருந்துச்சு. ஸோ அந்த செவ்வாழை தோலையும் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நான் யூஸ் பண்ணிப்பேன். செடிங்களுக்குமே யூஸ் பண்ணிப்பேன். செடிங்களுக்குமே நல்லா கொதிக்க வச்சு கொஞ்சம் டீ டிகாஷனையும் போட்டு கொதிக்க வச்சு செடிங்களுக்கும் ஊற்றிடுவேன் நான். ஸோ அப்போ நமக்கு செடியும் நல்லா வளரும். அதே மாதிரி நம்ம ஹேருக்கும் ரொம்ப நல்லது. இதை கிரைண்ட் பண்ணி ஒரு பேஸ்ட்டாக ஹேர் பேக்கும் ரெடி பண்ணிக்கலாம். அல்லது நல்லா கொதிக்க வச்சு அந்த தண்ணியை நீங்கள் ஷாம்பு கூட மிக்ஸ் பண்ணி அப்படியும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கம்மிங் வீடியோஸில் நிறையவே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது கூடவே 4-5 செம்பருத்தி இலைகளையும் ஆட் பண்ணியிருக்குது. செம்பருத்தி பூ இருந்தாலும் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு லிக்விடாக வேணும்னாலும் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி நீங்கள் நல்லா ஒரு லிக்விட் கன்சிஸ்டன்சியில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு 1 hour தாராளமாக வச்சுக்கலாங்க. இது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கிறவங்க தாராளமாக நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கும்போது கத்தாழைலாம் ஆட் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு சளிலாம் அதிகமாக பிடிக்க சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 hourக்கு அப்புறம் நல்லா ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேங்க. ஸோ இந்த அளவுக்கு தான் எனக்கு ஹேர் இருக்குது. முன்னாடி எப்படின்னா ப்ரெக்னென்சி டைமில் நான் கால்சியம் டேப்லெட் அதெல்லாம் எதுவுமே எடுத்துக்கவே மாட்டேன். ஸோ நமக்கு இருக்கிற ஸ்ட்ரென்த்தே போதும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிவிட்டேன். பட் அது ஒரு பெரிய மிஸ்டேக்குங்க. ப்ரெக்னென்சிக்கு அப்புறம் எனக்கு ஹேர் ஃபாலும் அதிகமாக இருந்துச்சு. கூடவே இப்போ ஒரு 2 years முன்னாடி ஹேர் ஃபால் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. கையில் கத்தையாக முடி வந்தது. அதுலேயே பயந்துட்டு நான், ஐயோ இப்படி போனால் நம்ம ஒரு ஸ்டேஜில் மொட்டையாயிடுவோன்னு அதுக்கப்புறம் தான் ஹேர் கேரே ஸ்டார்ட் பண்ணேங்க. அந்த ஸ்டேஜில் தான் நான் யூடியூப்பும் ஸ்டார்ட் பண்ண ஸ்டேஜ். இப்போது அதனால் கொஞ்சம் நிறைய வீடியோஸே செக் பண்ணிவிட்டு தான் நான் போட ஆரம்பித்தேன். பட் எனக்கு நல்லாவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. என்னுடைய ஹேர் ஃபாலை டோட்டலாக ரெடியூஸ் பண்ணி கொடுத்துச்சு. இப்போ நான் ஹேர் கோம் பண்ணும்போது கொஞ்சம் தான் 1-2 ஹேர் தான் எனக்கு வரும். ஸோ அது ஒரு பெரிய மிஸ்டேக் இல்லை. அது யூஸ்வலாக எல்லாருக்குமே வரது தான். ஸோ ஹேருக்கு கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கும் போது நமக்கு கண்டிப்பாக அதில் ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நிறைய பேர் ஹேர் கேர், ஸ்கின் கேர்லாம் பண்ணவே மாட்டோம். பட் அதை நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. 35 yearsக்கு அப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் வரும். நமக்கு நிறைய ரிங்கிள்ஸ்லாம் வர ஸ்டார்ட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் நம்ம கேர் எடுத்துக்கும் போது அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ண முடியும். இப்போ மணி பிளான்ட்டு கொஞ்சம் நல்லா எங்கள் வீட்டில் எப்போவுமே நல்லா வளரும். ஸோ அதையும் நான் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு வாரத்தில் 1 or 2 times இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருவேன்.
நெக்ஸ்ட்டாக வந்து இது நான் வந்து அக்ஷய திருதி அன்றைக்கி எடுத்த vlog தான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். 9:30க்கு மேலே தான் ஸ்டார்ட் பண்ணேன். 9:30க்கு மேலே தான் நல்ல நேரம் ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ அப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ எப்போவாச்சும் தான் சாரீ கட்டிக்கிறது. இந்த வெயிலுக்கு சாரீ கட்டுறது ரொம்ப கஷ்டம்தான். பட் எப்போவாச்சும் கட்டிப்பேன். ஏதாவது விசேஷம் கட்டணும்னு தோணுச்சுன்னா கட்டிப்பேன். இருக்கிற சாரீ எல்லாம் என்ன தான் பண்ண போகிறேன்னு தெரில. நான் அந்தளவுக்கு சாரீ இருக்குது. அது புதுசாக நான் அந்தளவுக்கு எடுக்கவே மாட்டேன். எல்லாம் டாப்ஸ் தான் எடுக்கிறது. பட் சாரீ இருக்கிறனால சரி கட்டலான்னு தோணுச்சு. சரி vlog ஒன்று எடுக்கிறோம், கட்டிக்கலாம், நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு தான் எடுத்துருக்கிறேன். இன்றைக்கி வந்து கடவுளுக்காக நான் வந்து அரிசி பாயசம் தான் வச்சேன். லைட்டாக பாஸ்மதி ரைஸை வந்து லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு நெய்யிலே வறுத்துட்டு அதுலேயே கேஷ்யூ எல்லாமே வறுத்துட்டு நான் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து லைட்டாக கொரகொரப்பாக அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சமாக வெந்ததுக்கப்புறம் நான் வந்து பால் மிக்ஸ் பண்ணி சுகரும் ஆட் பண்ணிவிட்டு கடவுளுக்கும் நான் படைச்சிட்டேன். ஸோ 9:30க்கு மேலே தான் கொஞ்சம் உப்பு, நெக்ஸ்ட்டு மஞ்சள் தூள், தயிர் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். தங்கத்துக்கு நிகரானது அது. சரி நம்ம தங்கம் வாங்க முடியலனாலும் பரவாயில்ல, இதுவாது வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு நல்ல நேரத்தில் வாங்கிட்டு வந்துட்டு பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அருகம்புல் வீட்டில் இருந்துச்சு, கூடவே மல்லிகைப்பூவும் இருந்துச்சு. அதையும் வந்து பறிச்சுட்டு கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு. முந்தின நாள் வந்து கிருத்திகை இருந்தனால நான் அதுக்கு முந்தின நாள் வந்து நல்லா எல்லாமே பூஜை சமயம் எல்லாமே விளக்கி வச்சுட்டேன். அந்த vlog வந்து ப்ரீவியஸாக ஷேர் பண்ணியிருக்கிறேன். செக் பண்ணாதவங்க மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். கடவுள் பக்தி வந்து கொஞ்சம் அதிகமாகவே எனக்கு உண்டுங்க சின்ன வயசுலேருந்தே. அது மாதிரி தான் ஹஸ்பண்ட் வீட்லேயும் நிறைய நோன்பு பண்ணுவாங்க. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமாக தெரியாது. அதுவும் நம்ம ஒர்க்கிங் விமன் இல்லை. ஃபஸ்ட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஹிருத்திக் பிறக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஒரு பெரிய ஐடி கம்பெனியில் தான் வேலை பார்த்துட்டு இருந்தேன். பட் ஹிருத்திக் பிறந்ததுக்கப்புறம் வந்து நான் வந்து ஜாப் வந்து குவிட் பண்ணுறது ஆகிடுச்சு. ஏன்னா வந்து அவன் யார்கிட்டையுமே செட் ஆகலை. அதனால வந்து ஜாப் வந்து விட்டுட்டேன். ஸோ அப்படியே வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து என் ஃப்ரெண்டு வந்து யூடியூப் சேனலில் நல்லா ஃபேமஸாக இருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த ஐடியாவில் தான் சரி வீட்டில் இருந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு குக்கிங் வீடியோஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். பட் அது அந்தளவுக்கு ரீச் ஆகலை. அது இன்னும் ரன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது ரொம்ப 1.5 வருஷமாக நான் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். பட் 1300-400 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அப்போ எதுவுமே தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணும்போது நிறைய மிஸ்டேக் நம்ம பண்ணியிருந்தோம். பட் அதெல்லாம் இந்த 1.5 வருஷத்தில் நான் கற்றுக்கிட்டேன்னு தான் சொல்லுவேன். பட் இந்த vlog வந்து நியூ சேனல் தான். ஸோ அது க்ரோ ஆகலைனாலும் பரவாயில்ல, இதை வந்து நம்ம நல்ல முறையில் கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் நான் அந்த vlog சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். புதுசாக நீங்கள் யாராவது யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நான் செஞ்ச தப்பு கூடவே நிறைய டிப்ஸும் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் vlogலேயே. ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் நீங்கள் கேளுங்க. வீட்டில் இருந்து எப்போவுமே நம்ம வந்து ஏதாவது லோவாக ஃபீல் பண்ணுவோம். அந்த டைம்லலாம் நமக்கு கொஞ்சம் பிஸியாக வச்சுக்கிறதுக்கு இந்த யூடியூப் சேனல் எனக்கு ரொம்ப ஹெல்ப்பாக இருந்துச்சுங்க. கூடவே நம்ம வந்து யூடியூப்காக நல்லா புதுசாக என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிக்கிறது நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன் நான் உண்மையாக சொல்லணுன்னா. ஸோ கண்டிப்பாக இது வந்து யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதுல தப்பே இல்லை. பட் எந்த விதத்தில் கரெக்டாக ஆரம்பிச்சோன்னா நமக்கு நல்ல க்ரோ ஆகும். பார்க்கலாம், நானும் ஒரு நாள் வந்து நல்லா க்ரோ ஆகுவேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. அப்படியே வந்து பூஜை வேலைகள் எல்லாம் முடிச்சாச்சு. குழந்தைங்களும் லீவுனால நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருச்சா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.